ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான சிறுகீரை எடுத்து நம்ம உளுத்தம்பருப்பை வச்சு சிறுகீரை பொரியலும் இன்னொரு உளுத்தம்பருப்பு சைட் டிஷ்ஷும் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த உளுத்தம்பருப்பு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க முதல்ல போய் சிறுகீரை தோட்டத்துலேருந்து சிறுகீரை எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சிறுகீரை கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வந்த உடனே நம்ம செடி பிடுங்கி எடுக்காமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம எவ்வளோ கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தண்ணி மட்டும் ஊற்றினோம்னா போதும். ஒரு தடவை நம்ம செடி வச்சு இந்த சைஸ் வந்த அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் உடச்சி காட்டுறேன். அந்த மாதிரி அதே மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ கீரை வேணாலும் அது வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணியும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அதாவது கிள்ளி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் இதை பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் கிள்ளி இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு வந்தோம்னா இது ரொம்ப ஈஸியாக சுத்தமும் பண்ணிடலாம். பாருங்கள், கட் பண்ணுறது கிள்ளுறது அந்த மாதிரி வேலையே இருக்காது. நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே போட்டு இதை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி அப்படியே பொரியல் பண்ணிடலாம். எந்த டிஷ் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இதுதான் சிறுகீரை தோட்டம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நாம் இதை உளுத்தம்பருப்பு வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எப்போவுமே சுத்தம் பண்ணுறது கஷ்டப்பட்டு சுத்தம் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம வேரோடு பிடுங்கி கொண்டு வந்தோம்னா அதை கீழே இருந்து அதை கட் பண்ணி எடுத்து ஒன்றா கிள்ளி பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம இப்படி மேலேருந்து பிடிச்சி அப்படியே பாதி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். அதோட சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. இது பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி இளங்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோடு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை சமைக்க போகிறது நம்ம. இப்போ நான் இதிலேருந்து கீரையெல்லாம் கிள்ளி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் சமைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது அப்படியே விதை வாங்கி மண்ணுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம். தினமும் இந்த மாதிரி கீரை வந்துக்கிட்டே இருக்கும். தினமும் கொஞ்சமாக எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் அப்படியே கிள்ளி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நான் இதை கிள்ளி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு சமைக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த கீரையை எப்படி உளுத்தம்பருப்பு வச்சு சமைக்க பார்க்கலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருப்பேன், நார்மல் சைஸு ஸ்பூனில். இந்த எண்ணெயில் உளுத்தம்பருப்பு வத்தலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஆனால் இவ்வளோ வத்தல் வறுக்கிறோம். இதை நான் 2 டிஷ்க்காக செய்ய போகிறேன். ஒன்று கீரைக்கு, இன்னும் பாதி வெறும் அப்படியே சைடிஷ் மாதிரி செய்கிறதுக்காக. அதனால் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி வறுத்துக்கணும். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம வீட்லேயே செஞ்சுருக்கோம். இந்த அளவுக்கு தான் நான் சைடிஷ்க்கும் இந்த அளவு கீரைக்கும் போட போகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட உளுத்தம்பருப்பு வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வத்தல் ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வருஷக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வத்தல் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் தாளிப்புக்கு உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு உங்கள் விருப்பம். இது நான் பஞ்சப்புட்டன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் கீரையை சேர்த்துடலாம். நான் கீரையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்னதாக ஓரளவுக்கு மீடியம், நம்ம கட் பண்ணதே சின்ன சைஸ் தான். அதனால் நான் ரொம்ப அதை குட்டி குட்டியாக கட் பண்ணலை. ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
நீங்கள் நார்மலாக கீரை பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு சைடு இது வெந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த பாதி வத்தலை நல்லா இடிச்சுக்கலாம். சும்மா அப்படி ஒன்று பாதியமாக நல்லா இடிச்சிட்டு நம்ம இந்த கீரல் முக்கால் பாகம் வெந்த அப்புறமா இதில் சேர்க்க போகிறோம். கீரை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தண்ணியெல்லாம் இழுத்துக்குச்சு. இப்போ கொஞ்சமாக இருக்க தண்ணியெல்லாம் முழுசாக காலியாகட்டும். நான் கரண்டியில் சும்மா இப்படி தட்டி விட்டோம்னா கீரை நல்லா வெந்திருக்கு இல்லையா, அதனால இன்னும் சின்ன சின்னதாக ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெல்லாம் முழுசாக இழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி இப்போ முழுசாக இழுத்துக்குச்சு. இப்போ இதில் நம்ம தட்டி வச்சுருக்க இந்த உளுத்தம் பருப்பு வத்தலை சேர்க்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த தண்ணியிலேயே கீரை நல்லா வெந்துடணும். இப்போ முழுக்க முக்கால் பாகம் அளவுக்கு இந்த கீரை வெந்துடணும். இப்போ சுத்தமாக தண்ணியே இல்லை பாருங்கள். இதில் நம்ம வத்தல் தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா இப்படி கரண்டியில் தட்டிக்கிட்டே கலந்து விட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் அப்படி இருந்ததுன்னா போதும். அவ்வளோதான். சூப்பரான வாசனை, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுவும் கீரை நீங்கள் இதுக்கு மேலே அப்படியே கடையில் கட்டாக வாங்கினாலும் சரி, அப்படியே பாதியிலேருந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதியே க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே இருக்க அந்த பகுதியை இல்லைனா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிள்ளி சமைச்சு பாருங்கள் நிலத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெறுமனே ரசம் வச்சுட்டு அதோடு சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் செய்யும் போதும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கஞ்சி சாதத்தை சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேணுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் கஞ்சிக்கு தான் இதை ட்ரை பண்ணுறோம். அடுத்ததாக இன்னொரு சைட் டிஷ்க்கு நம்ம இடித்தோம் இல்லைங்களா, அதுலேயே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-3 பல் பூண்டு, ஒரு பாதி வெங்காயம் சேர்த்து அதில் இந்த வத்தலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா இடிச்சுக்கணும். இதை இடித்தோம்னா கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இது ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி கையை வச்சு இடிக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கையை எடுத்துகிட்டு இடிக்கிறேன், அதனால் லைட்டாக கீழே வந்துருச்சு. இப்படி கையை வச்சுக்கிட்டு நல்லா இப்படி இடிச்சிட்டோம்னா நல்லா தூளாக அந்த பவுடர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுவும் சூப்பரான ஒரு சைட் டிஷ். நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், கஞ்சி சாதத்துக்கு, எல்லா ரைஸ்க்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 டிஷ்ஷில் உங்களுக்கு எந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இதே போல் இன்னொரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.